குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. எக்ஸாம் டேட் வந்து ஜூலை 12. அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் வந்து மே 24. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. எல்லாம் வந்து பயத்தோடையும் பதட்டத்தோடையும் இருப்பீங்க. இந்த 2 மந்த்ஸில் வந்து நம்மளால் சிலபஸ் முடிக்க முடியுமா அப்படின்னு கவலையாக இருப்பீங்க. நம்மளுடைய சேனலில் இன்னிலேருந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் வந்து தமிழாக இருந்தாலும் சரி, ஜிஎஸ்ஆர் இருந்தாலும் சரி, மேத்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் வந்து எதை படிக்கணும், எப்படி ஹிண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கைடன்ஸோடு வந்து இந்த பேட்சை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, வீடியோ ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டு பாருங்க. உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு மோட்டிவேஷன். நம்மளுடைய சேனல்ல வந்து இன்னையிலேருந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு தகவல் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, நம்மளுடைய சேனல்ல நிறைய பேர் வந்து பிளேலிஸ்ட்டை பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. தமிழ் இலக்கண விதிகள்ங்கிற பிளேலிஸ்ட்ல நம்மளுடைய தமிழில் உள்ள அனைத்து டாப்பிக்கும் வந்து இலக்கண விதிகள் டீச் பண்ணி போட்டிருக்கேன். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயிலாக போட்டிருக்கேன். அதே மாதிரி வந்து ஓல்டு புக்கு, நியூ புக்கு, அதில் வந்து மொழித்திறன் பயிற்சி வினாக்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். அட்வான்ஸ்டு தமிழ் 2005 எடிஷனில் 8th ஸ்டாண்டர்ட் மட்டும் முடிச்சிருக்கோம். இதெல்லாம் வந்து பிளேலிஸ்ட்டில் வந்து நீட்டாக இருக்குது. பார்க்காதவங்க அதை பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். ஓகேவா? டெஸ்ட் பேட்ச் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, இதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 250 ரூபா மட்டும்தான். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, தமிழ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஹோல் சிலபஸ் ஃபுல் டெஸ்ட் 10 ஃபுல் டெஸ்ட் வரும். ஓகேவா? சிலபஸ் ஃபுல்லாக 10 ஃபுல் டெஸ்ட் வரும். ஒரு டெஸ்ட்டுக்கு 100 கொஸ்டின் இருக்கும். 10 டெஸ்ட்டுக்கும் 1000 கொஸ்டின்ஸ் வித் எக்ஸ்பிளனேஷனோட கொடுப்பேன். ஓகேவா? பிடிஎஃபாக கொடுப்பேன். ஒரு கொஸ்டினுக்கான விடையையும் அந்த விடை எதனால் வந்துச்சு, எப்படி வந்துச்சு அப்படிங்கிற விளக்கத்தோடு உங்களுக்கு 1000 கொஸ்டின்ஸ் வந்து விளக்கத்தோடு வரும்போது உங்களுக்கு தமிழ் இலக்கணமே நல்லா தெளிவாயிருவீங்க. ஓகேவா? ஒரு கொஸ்டினுக்கு விளக்கம் கற்றுக்கிட்டீங்கன்னாவே இப்போ நிறைய அதில் வந்து தகவல் தெரிஞ்சுப்பீங்க. அப்போ 1000 கொஸ்டின்ஸுக்கு வந்து விளக்கம் தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு தமிழ் இலக்கணம் வந்து அதில் தெளிவாயிடும். விளக்கத்தோட பிடிஎஃப் தருவேன். அடுத்தது இதெல்லாம் வந்து இதுக்கு தான் நான் வந்து 250 ரூபா பேமெண்ட் வாங்குறேன். இப்போ இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம், 10 டெஸ்ட்டு தானே, இதுக்கு ஏன் வந்து 250 ரூபா வாங்குறீங்கன்னு கேட்கலாம். அதில் 1000 கொஸ்டின்ஸு உங்களுக்கு விளக்கத்தோடு வருது. ஓகேவா? ஒவ்வொரு கொஸ்டின்ஸையும் வந்து நான் விளக்கம் கொடுக்குறேன். அதனால எனக்கு வந்து டைம் எடுக்கும். ஓகேவா? அதனால இதில் நீங்கள் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். 1000 கொஸ்டின்ஸ் விளக்கத்தோடு வரும்போது தமிழ் இலக்கணமே ஓரளவு நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து லேர்ன் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்தது இதில் நான் என்னவெல்லாம் ஃப்ரீயாக செய்கிறேன் அப்படின்னா, மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், நியூ புக்கு, ஓல்டு புக்கு இதெல்லாம் கவர் பண்ணி 25 டெஸ்ட் வைக்கிறேன். ஓகேவா? எந்த டாப்பிக்கை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு முடிக்கணும் அப்படிங்கிற அந்த ப்ரிஃபரன்ஸ் படி ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கொண்டுட்டு போகிறேன். ஓகேவா? மேத்ஸ் வந்து எதை படித்தா நீங்கள் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறது, எதை போட்டு பார்த்தா நீங்கள் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறத இதில் வந்து கைடன்ஸ் கொடுத்து கொண்டு போகிறேன். அடுத்தது ஸ்டடி டிப்ஸு ஆடியோவில் கொடுத்துருவேன். அதாவது தமிழ் இருக்குது அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு வந்து மேத்ஸு, ஜிஎஸ்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி படிக்கணும், எந்த லெசனை படிக்கணும், எந்த ஸ்டாண்டர்ட் புக்கை படிக்கணும் அப்படிங்கிற ஜிஎஸ்ஸுக்கு, மேத்ஸுக்கு, எல்லாத்துக்கும் கரண்ட் அஃபேர்ஸுக்கு சொல்லிடுவேன். அடுத்தது தமிழுக்கு யூனிட் வைஸாக, டாபிக் வைஸாக எதை மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிறத இதில் வந்து ஆடியோவாக உங்களுக்கு டெலகிராம் புக்கில் உங்களுக்கு டெய்லி வந்து ரெகுலராக ஆடியோ கொடுப்பேன். எந்த டாப்பிக்கை எங்கே படித்தா போதும் அப்படிங்கிறது. இப்போ ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நான் யூனிட் வைஸாக 7 யூனிட்டுக்கு உங்களுக்கு வந்து ஐடியா கொடுக்குறேன் இல்லையா, அந்த ஐடியா கொடுக்குறத நீங்கள் எப்படி ஹிண்ட்ஸ் எடுக்கணும், எதை மட்டும் ஹிண்ட்ஸ் எடுக்கணும், அதை எப்படி வந்து ரெகுலராக ரிவிஷன் பண்ணிக்கிட்டு வரணும் அப்படிங்கிற டோட்டல் ஐடியாவும் இதில் சொல்லிடுவேன். அப்போ தமிழ், ஜிஎஸ்ஸு, மேத்ஸு, சிஏ இது எல்லாமே உங்களுக்கு வந்து கவர் பண்ணிடுவேன். ஓகேவா? அதனால் உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனுடைய ஷெட்யூல் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் உள்ள மாணவர்கள் இதுக்கான ஜிபே நம்பரும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜாயின் பண்ண விருப்பம் உள்ள மாணவர்கள் இதில் ஜாயின் பண்ணலாம். நீங்கள் வந்து ஷெட்யூலை பார்த்துட்டு வந்து ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஆடியோ படி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த 2 மந்த்ஸில் வந்து ஷார்ட் டைமில் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணி எப்படி வந்து அதிக மார்க் ஸ்கோர் பண்ணுறதுங்கிற ஃபுல் ஐடியா வந்து நான் ஆடியோவில் கொடுத்துருவேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே டெலகிராம் லிங்க்கும் கொடுக்குறேன். அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டு நீங்கள் சந்தேகங்களை தெளிவுபடுத்திக்கிட்டு கூட நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு உங்களுக்கு தமிழ் ஃபுல் டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு இன்றைக்கி ஆரம்பிக்கிறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.